திகழ்னியோட பர்த்டேக்கு வந்திருக்கோம். நாங்கள் வந்து கிளம்பிட்டோம். இப்போ திகழ்னிக்கு கேக் வாங்க போயிருக்காங்க. ஸோ இப்போ வந்து உள்ள டெக்கரேஷன் காட்ட போகிறோம். அதுக்கு முன்னாடி எங்கள் அக்காவை காட்டிடுறேன். ஹாய் காய்ஸ். ஸோ இப்போ வந்து திகழ்னி ஹாப்பி பர்த்டேக்கு வந்து டெக்கரேஷன்லாம் நம்ம பார்க்க போகிறோம். அங்கே உள்ளே போகலாம். பாருங்கள், பலூன்லாம் போட்டுருக்கோம். பலூன் எல்லாமே இதாக இருக்குது. பிங்க் அண்ட் கிரே தான் போன பர்த்டே வந்து எல்லோ அண்ட் ஒயிட் வச்சு பண்ணியிருந்தோம். சுற்றி பார்த்தீங்கன்னா ஸோ எல்லாமே நாங்கள் எல்லாருமே சேர்ந்து பண்ண ஒர்க்கு தான் அழகாக பண்ணிடுச்சு. எங்கள் அக்காவும் மூணா கட்டி ஒட்டுறதுக்குள்ள ஆனால் இது ஊதி ஊதி எங்களுக்கு வாய் வலி வந்தது தான் மிச்சம். இது வந்து பார்த்திங்கன்னா எங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கவங்க வந்து இது திகழ்னிக்காக கிஃப்ட் பண்ணது பிரேஸ்லெட்டு. இது பாருங்களேன், இது கேக்கில் சொல்லுவோம். இது வந்து கேக் டாப்பர். எதோட ஃப்ரீயாக வந்துச்சுன்னா இந்த இங்கே ஹாப்பி பர்த்டே அப்படின்னு எழுதியிருக்குல்ல, அதோட இது வந்து ஃப்ரீயாக வந்துச்சு கேக் டாப்பரு. இப்போ டெக்கரேஷன் பார்த்தாச்சு. நம்ம வந்து திகழ்னி வந்து இப்போ ரெடி ஆகிட்டுருக்காங்க. உள்ள ரெடி ஆனதுக்கப்புறம் நம்ம பார்க்கலாம். ஸோ பாப்பாவோட ட்ரெஸ் வந்து பார்த்திங்கன்னா பிங்க் கலர் ட்ரெஸ்ஸு. சூப்பராக அழகாக இருப்பா. வாங்க காட்டுறேன். இங்கே பாருங்கள், நம்ம திகழ்னி எவ்வளோ அழகாக ரெடி ஆகிட்டுருக்கான்னு. கை காட்டுங்க. ரெட் கோன் போட்டு விட்ருக்கோம். பக்கத்து வீட்டு அக்கா தான் போட்டு விட்டாங்க. இதுவும் ஸோ பாருங்க, இதுதான் வந்து எங்கள் பியூட்டிஷியன். பார்க்கலாம். இது வந்து எங்கள் ஃப்ரெண்டு கனிஷ்கா. ஹாய் சொல்லு. ஓகே, இதுதான் வந்து திகழ்னி ரூமு. ஹாய் சொல்லு பாப்பா. கண்ணு மூடுறா, பயப்படுறா. இதுதான் எங்கள் அக்கா. சரி கூட இப்போ ரெடி ஆகிட்டுருக்கா. ஓகேவா திகழ்னி? வா, இப்போதான் பாப்பாவை காட்ட முடியாது. ஓகே, திகழ்னி ரெடி ஆகிட்டுருக்கா. நாங்கள் வாங்க வெளில போகலாம். ஸோ இங்கே இருக்க சோஃபா தான் எந்த ஆக்சுவலாக அது வந்து வெளியே எங்கள் வீட்டுக்கிட்ட ஒரு வராண்டா இருக்கும். ஸோ அங்கே தான், அதுதான் திகழ்னியோட ஜாமா, செப்பல் ஸ்டாண்டு. குப்பை தட்டி காட்ட விரும்பலை. பெருசான இடம். அழகாக நடந்து போ. நிறையா பள்ளி வாழும். உங்களுக்கு பள்ளி தெரியுதான்னு தெரியல. அதான் தெரில. வா, அவங்க மேலே நம்ம மேலே பார்க்கலாம். சரி, இப்படியே போனோம்னா இந்த சைடில் வந்து ஒரு ஸ்டெப்ஸு. இந்த ஸ்டெப்ஸ் வழியாக போனால் ஃபர்ஸ்ட்டு இங்கே நம்ம ஆக்சுவலி ஊற்று பார்க்கலாம். யாராச்சும் ஏதாச்சும் ஆச்சுன்னா சரி நம்ம பார்ப்போம். வெயிட் பண்ணு, ஸ்டார்ட் பண்ணு. இதுதான் எங்கள் அக்காவோட வீடு. ஸோ பூட்டி இருக்குது, ஆள் இல்லை. இங்கேருந்து பார்த்தா கீழே திகழ்னி வீடு தெரியும். ஸோ இதுக்கு மேலே வந்து ஒரு ஃப்ளோர் இருக்குது. இதுக்கு மேலே மேலே போகலாம், பட் வந்து இப்போ வேணாம். தேங்க்யூ.